வணக்கம், என்னோட பேர் சுதன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் பற்றி பேச போகிறோம். இப்போ இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற சர்வீஸ் எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து ஒரு முக்கியமான சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ். இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து நம்ம நேஷனல் ஃபுல்லாமே இருக்குது. நேஷனல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கீழே வந்து 24,000 அதாவது 24,000 ஆம்புலன்ஸ் வந்து இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக தனியார் மயமாக வந்து பல ஆம்புலன்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆம்புலன்ஸோட நீட் பார்த்தீங்கன்னா முக்கியமான சிட்டிஸில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல நம்ம என்ன ஒரு எமர்ஜென்சி, திடீர்னு என்ன ஒரு சின்ன ஒரு உடம்புல பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணுறது வந்து ஆம்புலன்ஸ். இந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸோட டிரைவருக்கு தான் இதில் முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸோட வெஹிக்கிள், அந்த வண்டியில் வந்து நம்ம அந்த சைரன் சவுண்டு கேட்டிருப்போம். இந்த சைரன் சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது, 4 விதமான சவுண்ட் இருக்குது. இங்க ஃபர்ஸ்ட் சவுண்ட் டைப் பார்த்தீங்கன்னா வேன் சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் வந்து லாங்ல இருந்து, அதாவது தூரத்துல இருந்து ஒரு நெடுஞ்சாலையில, அதாவது நேஷனல் ஹைவேஸ்ல வந்துட்டு இருக்க வாகனம் பார்த்தீங்கன்னா வேன் சொல்லுவாங்க. அந்த சவுண்ட் வந்து ஒரு மாதிரி சவுண்ட்ல வந்து வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்து ஹெல்ப்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்ங்கிறது வந்து பேஷண்ட்ஸ் உள்ள இருக்காங்க, கொஞ்சம் ஓரளவான கிரிட்டிக்கலான இருக்காங்க, உடனடியாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு சைரன் சவுண்ட் இருக்கு. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, நான் வந்து உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற ஒரு சைரன் சவுண்ட் இருக்கு. அடுத்து வந்து சவுண்டு பார்த்தீங்கன்னா லாங் வேன்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் வந்ததுன்னா விஐபி வெஹிக்கிள்ஸ், எந்த ஒரு விஐபியா இருந்தாலும் அவங்க வண்டியை வந்து ஓரமாக நிறுத்திட்டு அந்த ஆம்புலன்ஸ்க்கு வந்து வே கொடுத்தே ஆகணும். இப்போ நம்ம டிராஃபிக்கான சிட்டிஸ்லாம் பாருங்க, ஆம்புலன்ஸ் வரக்கு வந்து ரொம்பவே சிரமமா இருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு சில மக்கள் வந்து அதன் மேல ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. இது வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வா எடுத்துட்டு இந்த ஆம்புலன்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் பின்தொடர்ந்து போகிறதாகட்டும், அதுக்கு முன்னாடி வந்து ஆம்புலன்ஸ் வழி விடாம ஆம்புலன்ஸ் போற கேப்ல வந்து நம்மளும் போய்க்கலாம், நம்ம சிக்னல்ல நிக்காம போய்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி போறாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதனால பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது நம்மளும் இல்லாம உள்ள இருக்க பேஷண்ட்டும் பாதிப்படைகிறாங்க, வாகனம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் ரொம்பவே பாதிப்புல இருக்காங்க. இந்த மாதிரியான தவறுகளை வந்து மக்கள் பண்ணாதீங்க. இனி ஒரு முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம ஆம்புலன்ஸ் வந்து எவ்வளவு நீட் இருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் இருந்ததுன்னா அது இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனடியா ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும் போது பக்கத்துல இருக்கிற ஆம்புலன்ஸ் வந்து நம்ம ஒரு அவசர சிகிச்சைக்கு எடுத்துட்டு போக முடியும். அதனால ஆம்புலன்ஸ் வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகளை வந்து கம்பல்சரி கொண்டு வரணும். ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன், அதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கும்போது அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து கண்டிப்பா ஒரு ஆம்புலன்ஸ் வைங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எல்லா ரொம்ப முக்கியமா கிரௌடான ஏரியால வந்து கம்பல்சரி இருக்கிற மாதிரி பாருங்க. நம்ம ஆம்புலன்ஸுங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னா அதுக்கு வந்து எவ்வளவு செலவாகுங்கிறது தெரியும். நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு வார்டுங்கும் போது ஒரு வார்டுக்கு வந்து இவ்வளவு ஆம்புலன்ஸ் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்து இது நேஷனலைஸா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா இன்னுமே பாத்தீங்கன்னா பாதிப்புல இருந்து வந்து மக்கள் இன்னுமே வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ
பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஒரு வேலை வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலிமா ட்ராக் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரியான ட்ராக்கிங் வந்து அந்த ஆம்புலன்ஸோட சர்வீஸ், அதாவது அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஒரு டிராஃபிக் எஸ்ஐ ஆகட்டும், அவங்கள வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்போ வர ஆம்புலன்ஸ் வந்து ஈஸியா வந்து அந்த ஏரியா அந்த சிக்னலை வந்து கிராஸ் பண்ணி போறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இன்னொரு டெக்னாலஜி இருக்கு. ஆம்புலன்ஸ்ல வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு டிவைஸ் பிக்ஸ் பண்ணிட்டா அந்த டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிராபிக் கண்ட்ரோல் பண்ற மாதிரி. இப்ப நான் இந்த வேலை போறேன்னு பாத்தீங்கன்னா அந்த வேலை இருக்க டிராபிக்கை வந்து கிரீன் சிக்னலா மாத்தி அந்த வேலை இருக்க டிராபிக்கை கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸ் பாஸ் ஆகும். பாஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சிக்னல் வந்து ரெட்டா மாறிடும். இது ஒரு ஆட்டோமேட்டிக்கான டிவைஸ் வந்து ஆம்புலன்ஸ்ல பிக்ஸ் பண்ணும்போது பேசன்ஸை வேகமா கொண்டு போக முடியும். இது போக பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து அவேர்னஸ் நிறைய கொடுக்கணும். ஆம்புலன்ஸ் ஆன அவேர்னஸ், அதாவது குழந்தைங்களாகட்டும், யங்ஸ்டர், இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஆம்புலன்ஸோட மேக்சிமம் அவேர்னஸ், அதாவது எங்கெங்க பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் இருக்க பிளேஸ் ஆகட்டும், அதாவது பப்ளிக் பிளேஸ், அந்த சினிமா தியேட்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம இந்த மாதிரியான ஆம்புலன்ஸ் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது இனிமே அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து அதிகமா கிடைக்கும். அது போக பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு மொபைலுமே கம்பல்சரி இந்த எமர்ஜென்சி சர்வீஸ்க்கான ஆப் வந்து இன்பில்ட்டா கொடுத்தாங்கன்னா இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல இருந்து அந்த எமர்ஜென்சி சர்வீஸ் ஆப் ஓபன் பண்ணிட்டு லொகேஷன் பின் பண்ணா உடனே ஆம்புலன்ஸ் வரக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு, அதாவது லொகேஷன் எந்த ஏரியால இருக்கோ, எந்த இடத்துல இருக்கோ, எந்த ஸ்ட்ரீட் நம்பர்ஸ் எல்லாம் கேட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே மேக்ஸிமம் டைம் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான லொகேஷன் பின் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா டாக்ஸிஸ்ல எல்லாம் இப்போ அதிகமா வந்துருச்சு. இந்த லொகேஷன் வரணும்னா இந்த ஜிபிஎஸ் மூலியமா இந்த லொகேஷன் பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா அந்த இடத்துல வந்து டாக்ஸி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த எமர்ஜென்சி வெஹிக்கிள்க்கும் ஒரு ஆப்ஸ் வந்து இன்பில்ட்டா கொடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஈஸியா வந்து நம்ம ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு வந்துடலாம். பேஷண்ட்ஸ் வந்து ஈஸியா நம்ம வந்து காப்பாத்திடலாம். ஐயா வழி விட்டு நில்லுங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஐயா வழி விடுங்க, ஐயா வழி விட்டு நில்லுங்க. திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதற்கு இதய பாதிப்பு இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு செல்லும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக குழந்தையை கொண்டு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டது. உடனடியாக நவீன வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் ஒன்று தயார் செய்யப்பட்டது. சென்னைக்கு விரைந்து செல்ல வேண்டியதன் அவசியம் குறித்த தகவல் அனைத்து ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அடங்கிய வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டது. அனைவரும் குழந்தைக்கு உதவ முன்வந்தனர். திருச்சி சென்னை இடையே ஆங்காங்கே 15 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டன. குழந்தை இருந்த ஆம்புலன்ஸுக்கு முன்பாக மற்றொரு ஆம்புலன்ஸ் சென்று அதற்கு வழி ஏற்படுத்தியது. இப்படி ஒன்று மாற்றி ஒன்றாக வழியில் நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ்கள் குழந்தை இருந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னே சென்று வழி ஏற்படுத்தின. மின்னல் வேகத்தில் சாலையில் சீறி பாய்ந்த ஆம்புலன்ஸ் திருச்சி சென்னை இடையேயான 330 கிலோமீட்டர் தொலைவை 4 மணி நேரம் 10 நிமிடத்தில் கடந்து குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்தது. குழந்தையின் உயிரை காப்பாற்றிய ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஓட்டுநர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்.
இந்தியாவில் வந்து ரொம்ப அண்டர் பாவர்ட்டி லைன்னு சொல்லுவாங்க, அவங்களும் இருக்காங்க, நல்ல வசதியானவங்களும் இருக்காங்க, மீடியம் ஸ்கேலில் இருக்காங்க. இப்போ அவசரமாக ஒரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது தூரத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எய்டுன்னு ஒன்று கொடுக்கணும், முதலுதவி. அந்த முதலுதவி வந்து பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வர மெடிக்கல் பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட்ஸ் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கு. பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க வந்து கட்ட முடியாது. அந்த பில்லை வந்து நம்ம கவர்மெண்ட்டே எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பே பண்ணாங்கன்னா இனிமே வந்து நிறைய உயிர் சேதங்களை வந்து தவிர்க்கலாம். டைரக்டா ஜிஹெச் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க போய்க்கலாம். இன்னுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மெயின் ரோல் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு இருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆம்புலன்ஸ்லயே இருக்காங்க, சுத்தி வராங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு அறை தனியா ஒதுக்கப்பட்டு அந்தந்த இடத்துல வந்து அவங்களால ஓய்வு எடுத்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து சிறப்பு சலுகைகள், அதாவது அவங்க குழந்தைகள் ஸ்கூல்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அதுல பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய இது கொடுக்கலாம். ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்களோட மெயின் ரோலா இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ்ல வந்து ஒரு பாஸ் கொடுக்கலாம், ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா அதுல சலுகைகள் கொடுக்கலாம். அது போக பஸ்ல வந்து அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணலாம். முக்கியமா ஆம்புலன்ஸ்ல வந்து ஒரு தேசிய கொடி வந்து கண்டிப்பா வைங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஜாதி மதம் எதுவும் பார்க்காம மனிதன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து பயணம் செஞ்சு அவங்களோட மருத்துவ உதவியை வந்து காப்பாத்துற மாதிரி கொண்டு வாங்க.